இப்பதான் 3 மாசமே ஆகுது. அதுக்குள்ள நடந்தா மூச்சு வாங்குது, உக்காந்தா குறுக்கு வலிக்குது. இந்த லட்சணத்துல இன்னும் 7 மாசம் இருக்கு. எவ்வளவா முடியலப்பா. இது பூமாரி தானே? எதுக்கு இப்படி அழுதுட்டு போறா? ஏ பூமாரி, ஏ பூமாரி நில்றி. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு போறா? என்னவா இருக்கும்? என்ன பிரியா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? என்ன வாந்தி எது வருதா என்ன? இல்ல மயக்கமா வருது? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உங்க தங்கச்சி தான் இப்ப அழுதுகிட்டே ஓடுறா. அழுதுட்டு ஓடுறாளா? எதுக்காக? எதுக்காகன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் கூப்பிட நிக்கவே இல்ல. ரூம்குள்ள ஓடி கதவை சாத்திட்டா. என்ன சொல்ற? ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டா? ஆமால, சீக்கிரமா போய் என்னன்னு பாருங்க. என்னவா இருக்கும்? இப்பதானே என்கிட்ட நல்லா பேசிட்டு போனா. கல்யாணத்தை பத்தி பேசினா சந்தோஷமாவே இருந்தாளே. எவ்வளவு சிரிச்சுக்கிட்டே போனா. ஐயோ என்னன்னு தெரியல. முதல்ல என்னன்னு போய் பாருங்க. சரி, நீ இங்கே இரு. நானும் வரேங்க. இல்ல வேண்டாம். அவங்க கதவை இது நேரத்துல பிரச்சனையானாலும் ஆயிரும். இல்ல ஐயோ, இந்த நேரத்துல அத்தையும் மாமாவும் வேற இல்ல. நீ விடு, நான் பாத்துக்கறேன். பூமாரி கதவை தர. என்னாச்சு பிரியா? என்னன்னு தெரியல. அது திடீர்னு அழுதுட்டு போனா போய் கதவை சாத்திட்டா. பிரச்சனையா என்ன? நீங்க ஏதாவது சொன்னீங்களா? என்னது? கதவை சாத்திட்டாளா? அறிவு கட்டவளுக்கு அறிவே இல்ல. என்ன வர? நான் கேட்டதுக்கு பதிலா சொல்லாம போயிட்டாரு. பூமாரி கதவை தர. பூமாரி, எதுவா இருந்தாலும் அண்ணன் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு என்ன பைத்தியக்காரியா மாறிட்டாளா என்ன? பூமாரி, சாரி பூமாரி, தெரியாம பண்ணிட்டேன். கதவை தர. அப்ப இவங்க 2 பேத்துக்குள்ளதான் பிரச்சனையா என்ன? அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்? கதவை பூட்டிக்கிற அளவுக்கு என்னவா இருக்கும்? பூமாரி ப்ளீஸ், நீ கதவை தர. ஐயோ, 2 பேரும் போட்டு இப்படி தட்டிட்டு இருக்காங்க. இவ திறக்கறாளான்னு பாரு. ஐயோ, இவ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கிறாம. பூமாரி ப்ளீஸ், நீ கதவை தர. அவரு ஒரு வழியா திறந்துட்டா. பைத்தியக்காரி, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எதுக்காக இப்படி அழுதுகிட்டே ஓடி வந்து கதவை சாத்துன? ரூசாடி நீ? என்ன பிரச்சனைனாலும் எங்க கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்கு நீ இப்ப கதவை அடைச்ச? பேசாம போங்க மதன். என்னதானே பிரச்சனை? உனக்கு ஒண்ணுனா நாங்க இல்லையா? பாரு பூமாரி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? உனக்கு எதனால நாங்க இருக்கமா இல்லையா? அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன பிரச்சனைன்னு நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? சாரி பூமாரி, என் மேலதான் தப்பு. நான் யார் கூடயும் பேச விரும்பல. என்னாச்சாதி? என்ன பிரச்சனை? ஐயோ சக்தி, பெரிய பிரச்சனைனா ஒன்னும் இல்ல. தலைவலிக்குதுன்னு வெளியே சேர்ல உட்காந்துருந்தேன் சக்தி. இவ ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன், என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம் அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தா. எனக்கு வேற ரொம்ப தலைவலியா இருந்துச்சா, அதனால என்ன பண்ணேன்னு தெரியாம கீழே தள்ளி விட்டுட்டேன். ஐயோ கடவுளே, இதுதான் பிரச்சனையாக்கும். ஏன் நீ அவரை போய் தேவையில்லாம டார்ச்சர் பண்ற? ஆமா, நான் தான் டார்ச்சர் பண்றேன். என் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் என்ன உண்மையா நேசிக்கிறாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு. சாரி பூமாரி, நான் தான் சாரி கேட்டேன்ல. ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அம்மா தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே, எதனால அப்படி இருக்கு? நான் ஒருத்தங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். கண்ணீர் வேற காட்டருவியா போய்கிட்டு இருக்கு. என்ன சமாதானப்படுத்தாம அங்க போய் எதுக்கு தலைவலிக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான். இவெல்லாம் ஒரு அண்ணனா? ஆமா, இப்ப எதுக்கு தலைவலிக்குதுன்னு கேட்டு வேணா ட்ரீட்மெண்டா பார்க்க போறான். முத தண்ணி குழாயில இருந்து வர தண்ணி பைப்ப அடடி. எனக்கு என்ன வந்துச்சு? ஆமா சக்தி, எதுக்கு தலை வலிச்சுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம என் மைண்ட்ல ஏதோ ஒரு உருவம், ஏதோ ஒரு ஆளு வந்துட்டு போறாரு. அதை நினைச்சு வேற எனக்கு தலைவலி இன்னும் அதிகமாயிருச்சு. ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. அந்த நேரத்துலதான் பூமாரி வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு பாப்போம் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாலா. என்னால முடியல சக்தி, சாரி. சேச்சா, நீ எதுக்கு இப்ப சாரி சொல்லிட்டு இருக்க? உன்னோட கண்டிஷன் என்னன்னு எனக்கு என்ன தெரியாமையா இருக்கும்? நீயும் பூமாரி மாதிரி தப்பா நினைச்சுக்கிறாத. சேச்சா, அப்படிலாம் இல்ல. இது நாள் வரைக்கும் நீ அவ்வளவு திட்டினது கூட இல்லைல்ல, அதனாலதான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நீ தப்பா நினைச்சுக்கிறாத, கொஞ்ச நேரத்துல சரியாயிருவா. சரி சக்தி, நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். சரியாதி. பிரியா வா போலாம். இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா, எப்படி விட்டுட்டு போக முடியும்? நீ வா பிரியா, நம்ம போலாம். அது அவங்க பிரச்சனையா அவங்களே பாத்துக்கட்டும். என்னது அவங்க பிரச்சனையா அவங்களே பாத்துக்கட்டுமா? ஐயோ, இவெல்லாம் ஒரு அண்ணனா? இங்க அழுதுட்டு இருக்கா. நீ வான்னு சொன்னேன் பிரியா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மதனி போவாதீங்க மதனி. என்னடா இது, இவ போக கூடாதுன்றா, அவங்க 2 பேரும் போன்றாங்க. இப்ப என்ன பண்றது? நீ போனீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கங்க. பாடி நீ இங்க பாருப்பு மாதிரி, அண்ணன் பேச்ச என்னால மீற முடியாது.
பார்த்தா என்னமோ என்னை தூக்கி போட்டு மிதிக்காத மாதிரியே பேசுவா. சக்தி, பப்ளிக்ல இப்படி என் மானத்தை வாங்க கூடாது சக்தி. கிட்ட நீ ரொம்ப பேசிட்டே இருப்ப, வா போலாம், லேட் ஆயிருச்சு. சாரி, வாரேன். பாரு, எதுக்கு இப்படி தார தாரியா கண்ணீர் வந்துட்டு இருக்கு உனக்கு? உன்னை அடிச்சனா இல்ல திட்டினா? பின்ன என்ன பண்ணாரா இவரு? அடிச்சிருந்தா கூட எதுக்கு அடிச்சிருக்காருன்னு தெரியும். எதுக்காக என்ன கீழே தள்ளி விட்டாரு? ஏ சாரிடி. யாரும் என்கிட்ட சாரி கேட்க வேண்டாம். அப்ப தாவணி கேட்கவா? கொழுப்பா, உங்கள்கிட்ட பேசவே கூடாது. ஏ, எனக்கு கோபமா இருந்தாலும் சரி பாசமா இருந்தாலும் சரி உன்னை விட்டா யார்கிட்ட காட்டுவேன்? இப்படி சொல்லி சொல்லி தானே என்ன ஏமாத்தி வச்சிருக்கீங்க. ஏமாத்தி வச்சிருக்கனா? நானா? என்ன நாயா? இப்படி உன்னை என்ன ஏமாத்துறேன் நானு? சொல்லு பாப்போம். இது நாள் வரைக்கும் உன்கிட்ட என்னைக்காவது நான் கோவப்பட்டிருக்கேனா? எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்துச்சுடி, அதனாலதான் கோவப்பட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட நான் இப்படி எல்லாம் கோவப்பட்டிருக்கேனா? அதான் கோவப்பட்டுட்டீங்களே, இதுக்கு மேல கோவப்பட ஏதாவது இருக்கா என்ன? சரி, சாரி சாரி சாரி. என்ன உன் கால விழுகவா? வேண்டாம். நீ என்னதான் பண்ணணும்ன்ற? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், பேசாம போங்க. சரி, சந்தோஷமான விஷயம் சொன்னியே, அதாவது என்னன்னு சொல்லலாமே. அதெல்லாம் சொல்ல முடியாது. அத சொல்ற நிலைமையிலயும் நான் இல்ல. சொல்ற நிலைமையில இல்லையா? ஆமா, பின்ன எவ்வளவு சந்தோஷமா நான் சொல்ல வந்தேன். ஆனா நீங்க கொஞ்சமாவது கேட்டீங்களா? நீ எங்கடி சொன்ன சர்ப்ரைஸ்? அது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு நான் டார்ச்சர் பண்ண. டார்ச்சர்? நான் ஏ, உன்னை டார்ச்சர்னு சொல்லவில்ல, ஆனா எனக்கு அப்ப தலைவலியா இருந்துச்சுடி. ஏன் அந்த தலைவலி இப்ப உங்களுக்கு இல்லையோ? இப்பயும் இருக்கதான் செய்யுது. ஆனா நீ எனக்கு முக்கியம் தானே. நீ அழுதுகிட்டு வந்தப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நம்பிட்டேன். இந்த உருட்டுற வேலையெல்லாம் வேற யார்ட்டையாச்சும் வச்சுக்கோங்க. இந்த பூமாரி யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆண்டவா, முடியலையே. சரி, சாரி, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன், சரியா? சாரி பூரி எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். என்ன சொல்ல வர நீ? சந்தோஷமான விஷயம் சொன்னேன்ல, எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. என்னடி சொல்ற? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த எதுக்காக இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன, எனக்கு நமக்கான சொல்லு. ஆமா ஆமா சொல்லுவாங்க, கல்யாணம் எனக்கு மட்டும்தான். உனக்கு மட்டுமா? அது எப்படி உனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணுவாங்க? மாப்பிள்ளை இல்லாம எப்படி உனக்கு தாலி கட்ட முடியும்? எனக்குன்னா எனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வேறொரு பையனுக்கும். என்ன சொல்ற? உனக்கும் வேற ஒரு பையனுக்குமா? ஆமா, பின்ன இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. கல்யாணம் தான் எனக்கும் என் மாமா பையனுக்கும். அப்படியா? உன் மாமா பையன் வேற இருக்கானா? சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழுங்க. நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழணுமா? ஒருவேளை அண்ணன் சொன்ன மேட்ரு இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? சேச்சே, இல்லையே, அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படியே அந்த மனுஷன் எப்படி பேசுறாரு? நம்ம கிட்ட கெஞ்சுவாரு கதறுவாருன்னு பார்த்தா சரி சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன சொல்றாரு. விடக்கூடாது, இதை சும்மாவே விடக்கூடாது. என்ன பாக்குற? அதான் வேற ஒரு பையன் கூட கல்யாணம்னு சொல்லிட்டியே, அப்புறம் எதுக்காக என்ன சைட் அடிச்சிட்டு இருக்க? சைட்டு உங்களை? ஆமா, என்னத்தான் எப்படி பாக்குற? குருகுரன் பாக்குற, திங்க போற மாதிரி. ஆளும் மண்டையும் பாரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். இனிமே இந்த வீட்டுல இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீதான் வேற பையன் கூட கல்யாணம் பண்ணி போறியே. நீதானம்மா சொன்ன வேற ஒரு பையனை. உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கோ? ஓஹோ, அப்ப என்ன எப்படா காட்டி விட்டு போலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன? நானா சொன்னேன்? நீதானே சொன்ன? நான் தான் சொன்னேன். ஆனா என்ன சொல்லணும்? சே, அப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா? நீதாம்மா எனக்கு எனக்கு நீதான் வேணும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா சொல்றீங்க. அடிக்காதடி அடிக்காதடி. சொல்லுவீங்களா? இனிமே சொல்லுவீங்களா? அப்படி வலிக்குதுடி. சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. நீதான் எனக்கு எல்லாமே சொல்லுங்க. சரி சரி, நீ தான் எனக்கு எல்லாம் போதுமா? என்ன பண்றீங்க? விடுங்க, கீழே இறக்கி விடுங்க. என்ன சொன்ன? நான் சொல்லல ஒண்ணும். அடிக்க வச்சீங்க. அப்படித்தான் அடிப்பேன். அடிப்பேன் இரு, உன்னை கடிச்சு வச்சு. வலிக்குது. போதும், இறக்கி விடுங்க. முடியாது. இப்ப மட்டும் உங்களுக்கு தலைவலிக்கலையா? நீ இருக்கும்போது எனக்கு எதுக்காக தலைவலிக்க போகுது? ஓ, அப்ப மட்டும் நானும் கூட தானே இருந்தேன்.
சரியான ஆள்தான் நீங்க. இறக்கி விடுங்க. இவ்வளவு நேரம் அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா இப்ப என்னடா பல்ல கட்டிட்டு இருக்கா? இவளும் சரியான ஆளாத்தான் இருப்பா போல. இவ்வளவு நேரம் போகாதீங்க மதினின்னு சொன்னா கொஞ்ச நேரம் தனியா விட்டா தான் தெரியுது இவ லட்சணம் என்னன்னு. போற போக்க பார்த்தா எனக்கு முன்னாடி பிள்ளை பெற்றுவா போலயே. இவ 1000 தான் இருந்தாலும் நம்ம நத்தனார நம்மளே குறை சொல்லக்கூடாது. நல்லா இருந்துட்டு போட்டோம். நம்ம போய் நம்மளால பாப்போம். சக்தி, நாளைக்கு வேற மதுவையும் வெற்றியும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கோம். ஐயோ, என்னென்ன பண்ண போறோமோ தெரியலையே. கட்டி விடுறே. தேவா எதுக்கு இப்படி என்ன எடுத்துட்டு வர? விடு தேவா. என்னதான் உனக்கு வேணும்? எதுக்காக அப்படி என்ன தரன்னு கையை பிடிச்சி எடுத்துட்டு வர? வீட்டுல யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? எனக்கு பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணலையே. இல்ல, அம்மாச்சி வேலையும். ஓ, அதுவா? சாரி கட்டி பார்த்துட்டு இருந்தோம். ஓ, இதுதான் நீங்க சாரி கட்டி பார்த்ததா? என்ன பாக்குறான் இவன்? பாக்குற பார்வையே சரியில்லை. நல்லா கழிச்சு கிண்டலா? இல்ல கிண்டலான்னு கேட்டேன். தேவையில்லாம எதுக்காக எனக்கு தரதரன்னு நீ எடுத்துட்டு வந்த? இல்ல, நீ என்னமோ பண்ணிட்டு இருந்தியா, அதான் பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சு? ஒண்ணு தோணுச்சு, ஆனா சொல்ல முடியாது. இருக்கேன், இவன்ட்ட போய் நான் பேசிட்டு இருக்கேன் பாரு. சரி, நான் போறேன். எங்க போற? உன்னை நான் விட்டா தான் நீ போகணும். ஓ கடவுளே, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஐயோ, நானும் இப்படி தனியா நின்று பேசிட்டு இருக்கத யாராவது பார்த்தாங்க அவ்வளவுதான். குறிப்பா அந்த முக்காடு பொம்பளை பார்த்துச்சு, அம்பிட்டுதான். உன் ஜொலியும் காலி, என் ஜொலியும் காலி. விடுவே. பேசாம போடா. அந்த பொம்பளை வேற நம்மள எப்ப எப்படி மாட்டி விடுனே தெரியாது. மாட்டி விட்டா விடட்டும், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் பொண்டாட்டிடி. ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல. வழி விடு, நான் போறேன். வழி விட்டா தானே போவேன். ஆமா, நான் உனக்கு கேக்குறேன், அம்மாச்சி உனக்கு இப்படிதான் சாரி கட்டணும்னு சொல்லி கொடுத்துச்சா என்ன? நல்லாதான் சொல்லி கொடுத்துச்சு. நான் தான் ஏட விடமா கட்டி பிளீட்டே வரமாட்டேன்ருச்சு. அதான் இப்படி விட்டுட்டேன். சரி, நான் வேணா சொல்லி தரட்டா? நீ சொல்லி தர பாரியா? உனக்கு சேலை கட்ட தெரியுமா என்ன? தெரியுமே. என்னாச்சு செல்லம்? பொம்பளை பிள்ளை, எனக்கே ஒழுங்கா சேலை கட்ட தெரியல, உனக்கு சேலை கட்ட தெரியுமா? ஆமா, தெரியும். ஓஹோ, அப்ப ஏற்கனவே யார்கிட்டயோ பழகி இருக்க. யாரவ சொல்லு. லூசானே. ஆமா, ஏண்டா சொல்ல மாட்டேன்? நான் காதல சொல்ற வரைக்கும் பின்னாடியே சுத்திட்டு இருந்த. இப்ப நான் காதல சொல்லனதுக்கு அப்புறம் உனக்கு இலக்காரமா போச்சுல, அதனால நான் லூசாத்தான் இருப்பேன். ஐயோ, பைத்தியக்காரிக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேனே. சொல்லுடா, யார் அவ? அப்பெல்லாம் யாரும் இல்ல. அப்புறம் எப்படி உனக்கு சேலை கட்ட தெரியும்? அதெல்லாம் தெரியும். அதான் எப்படின்னு கேக்குறேன். உனக்காக கத்துக்கிட்டேன்டி. அதான் யார்கிட்ட கத்துக்கிட்ட? ஐயோ, இப்ப நான் என்னத்த சொல்லுவேன்? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டின்ற கதையா ஆயிப்போச்சே என் கதை. சும்மா அவ பாட்டுக்குத்தான் ஒரு பக்கமா இருந்தா, தேவையில்லாம அவளை இழுத்துட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா இப்ப சண்டை வந்துடும் போலயே. பதில் சொல்லுடா மலை மாடு. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த லட்சணம், தாலி கட்டினா அம்பிடுதான் போலயே. சொல்லு, பதில் சொல்லு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு சேலை கட்ட தெரியுன்றது பிரச்சனையா, இல்ல யார்கிட்ட கத்துக்கிட்டேன்றது பிரச்சனையா? ரெண்டுமே பிரச்சனை தாண்டா தடி மாடு. யார்கிட்ட கத்துக்கிட்ட? சொல்லு, பதில் சொல்லு. ஐயோ, வர மைனா பட வில்லி மாதிரியே வராளு. அது வந்த இஷு. ஒரு முகிலாய் நீ தோன்றினாய், மெதுவாக நீ வானமாய் விரிந்தாயடி என் நெஞ்சில். ஒரு சிறியாய் கூடினாய், மெதுவாக நீ படுத்தாயடி என் நெஞ்சில். என்ன ஐஷு, வெக்கமா? ஆமா, நீ செஞ்ச வேலைக்கு வெக்க வராரு. போங்கட்டு. ஐஷு, ஒரு நிமிஷம். அதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன். ஐஷு, நீ கைய விடு. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? அது வந்து தான் கொடுத்துட்டு அப்புறம் என்ன? நான் கொடுத்துட்டேன், நீ கொடுக்கலையே. சரி, அதையாவது பண்ணேன். ஏண்டா இப்படி என்ன உயிரை வாங்குற? வீட்டுக்குள்ள அந்த முக்காடு பொம்பளை தொல்லைதான் தாங்க முடியலன்னு பார்த்தா வெளியே அந்த கொசு தொல்லை தாங்கவே முடியலையே. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா நீ எனக்கு கொடுத்தே ஆகணும். இதுக்குடா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? முடியாது, போடா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.
அப்படி கெஞ்சாத தேவா, உனக்கு அசிங்கமா இல்ல? இல்லையே. வெக்கம் கட்டவே. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா இன்னைக்கு உன்கிட்ட இருந்து வாங்காம விடவே மாட்டேன். நீ எப்பேற்பட்ட ஃப்ராடுன்னு எனக்கு தானே தெரியும். நான் 7 தான் இருந்தேன், நீ தானே உசி பேத்தி விட்ட. நான் என்ன உசி பேத்து விட்டேன்? தேவையில்லாம என்ன சொல்லாத பாத்துக்க. அன்னைக்கு யார் கொடுத்தது? அது ஒரு எமோஷன்ல கொடுத்துட்டேன், தெரியாம கொடுத்துட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 7 இருந்தவன நீ தானே உசி பேத்தி விட்ட, அதனால நீ தான் ஏதாவது பண்ணணும். ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? ஒரு தடவை கொடுத்தா எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு தானே உனக்கு? எனக்கு அதை விட்டா வேற என்ன நினைப்பு செல்லும்? ஆனம் கெட்டவே. கட்டத பல்லெல்லாம் தட்டி விடுவேன். நீ எப்படி பேசுறாலும் இன்னைக்கு ஒன்னும் விடுறதா இல்ல. ஓஹோ அப்படியா? அப்ப நான் தரமாட்டேன். நீ தரலன்னா என்ன, நான் எடுத்துக்கிறேன். வேண்டாம் தேவா. எனக்கு வேணும். பாத்தியா பாத்தியா அபி, இந்த வீட்டுல என்ன கூத்து கொடுமையா நடந்துட்டு இருக்குன்னு பாத்தியா? அதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், ஆனா நீங்க யாருமே நம்ப மாட்டேன்ட்டீங்க. ஏன் மத்தவங்க நம்பலனாலும் நீ கூட என்ன நம்ப மாட்டேன்ட்டேல அபி. இப்ப பாரு, ஒரு 2 கண்ணால பாரு. ஐஷ்! வேண்டாம் வேண்டாம் அபி, இப்ப சத்தம் போடாத. என்ன சொல்ற நீ? இப்ப சத்தம் போடாதனா என்ன சொல்ல வர? இப்படியே விட்டுட்டு இருக்க சொல்றியா என்ன? அவன் நான் பெத்த பொண்ணு, அவ கண்டவன் கூட இப்படி. அதுக்குத்தான் அபி பொறுமையா இருன்னு சொல்றேன். என்ன இந்த இடத்துல நீ இப்ப கண்டுச்சேன்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனையாகும். ஏன் ஓ மாமியார் கூட 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம். என்ன சொல்ற நீ? நான் இருக்கும்போது நீ இருக்கும்போது தானே உன் மகன் அந்த மது காலத்துல தாலி கட்டினா. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாவா? அது வரைக்கும் இப்படியாவா என்ன விட சொல்ற? பாரு அபி, இதுக்கு என்ன முடிவுன்னு நான் சொல்றேன். என்னால முடியாது சுதா, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லன்னு வச்சுக்க, உன் பையனுக்கு நடந்த நிலைமை தான் உன் பொண்ணுக்கும் நடக்கும். அப்புறம் உன் பையனையும் காப்பாற்ற முடியாது, உன் பொண்ணையும் காப்பாற்ற முடியாது. 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. இதுக்கு உனக்கு சம்மதமா? எனக்கா? எனக்கு எப்படி சம்மதம் ஆகும்? ஏற்கனவே என் பையனையே எப்படா பிரிச்சு கூட்டிட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல என் பொண்ணை இந்த வீட்டுல கட்டி கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்க நீ. தெரியுதுல அபி, அப்ப கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன எதுன்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி நான் சொல்றேன். சுதா, அது வரைக்கும் நீ பொறுமையா இருந்ததா ஆகணும் அபி. நீ நம்பணுன்றதுக்காகத்தான் கூட்டிட்டு வந்து காமிச்சேன். உன்னை கஷ்டப்படுத்தணும், நீ பிரச்சனை பண்ணணுன்றதுலாம் என்னோட நோக்கம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் உன் பையனை தான் காப்பாற்ற முடியல, ஆனா உன் பொண்ணையாவது இந்த வீட்டுல இருந்து காப்பாத்தி ஆகணும். அத உன் மனசுல நல்லா வச்சுக்க. என்ன பண்ணி தொலைக்கிறது எல்லாம் என் தலை எழுத்து. கருமம் கருமம். என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வேற மாப்பிள்ள பொண்ணே கிடைக்கல பாரு. 2 பேரும் இப்படி ஒரே புதக்குழியில வந்து விழுகணும்னு நினைச்சிட்டாங்களே. சுதா, இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்கிட்ட இருந்து என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். வேற எவனுக்காவது கட்டி வச்சாலும் கட்டி வைப்பேனே தவிர என் பொண்ணை இந்த பொறுக்கிக்கு மட்டும் கட்டி வைக்கவே மாட்டேன். சரி அபி, வா பாத்துக்கலாம். இவ பண்ற வேலையை பார்த்தா செகண்ட்லயே அப்பனு போல தோணுது. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. ச்சே, என்ன பிள்ளையோ. அவரோட நம்பர் தானே, போன் போடலாமா வேண்டாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பாரு? லூசு, அதான் வேலை பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்றேன்ல. ஐயோ, நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்றேனே. போடலாமா வேண்டாமா? என்ன பண்றது? போன் போடலாமா வேண்டாமா? போடலாமா வேண்டாமா? போடுவோம். ஐயோ, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. வைத்தியக்காரி மாதிரி என்னென்னமோ புலம்புறேனே. போட்டு பாப்போம். இல்ல வேண்டாம் வேண்டாம், இது நம்ம செல்ல போட்டா நான் தான் போட்டேன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அதனால நம்ம செல்ல போடக்கூடாது. வேற யார் செல்ல போடலாம்? அம்மா செல்லு. அம்மாட்ட எந்த செல்லு இருக்கு? அப்பா செல்ல வாங்கி போடுவோம். அப்பா, போன கொடுங்க. எதுக்குமா? அதான் உன்கிட்ட போன் இருக்கே. இல்லப்பா, என்னதுல பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு, அதனால உங்க போன கொடுங்க. பேலன்ஸ் முடிஞ்சிருச்சா? இல்லையே, இப்பதான் போட்ட மாதிரி இருக்கு. உனக்கு அப்படித்தான் இருக்கும். முதல்ல போன கொடுப்பா. இல்லையே, இப்பதான் போட்ட மாதிரி இருந்துச்சு. கொடுப்பா. சரி, இந்தாமா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்னடா இது, பேலன்ஸ் இப்பதான் போட்டு விட்ட மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பேலன்ஸ் எப்படி காலியாகும்? அதெல்லாம் காலியாகும். என்னமோ எனக்கு ஒன்னும் புரியலையே. அதெல்லாம் உனக்கு புரியாது, கொஞ்சம் வெளியே போய் யோசிச்சு பாரு, புரியும்னு நினைக்கிறேன். ஜோதி சொல்றதும் சரிதான். வெளியே போய் காத்தோட்டமா யோசிச்சு பார்ப்போம், அப்பனாதான் நமக்கு புரியும். நல்ல அப்பா, என் செல்ல அப்பா. எங்க போதா? போது வாயை திறங்க சொல்லும். என்னமா அது, குழந்தை வாயெல்லாம் புண்ணா இருக்கு. ஆமா டாக்டர், அதான் என்னன்னே தெரியல, ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயாச்சா என்ன? எல்லாம் சாப்பிடும் போது தண்ணி குடிக்கும் போதெல்லாம் வலிக்குதா என்ன?
இந்த டாக்டர் சாப்பிடவே மாட்டேங்கிறா. அதனால கூட இப்படி ஆயிருச்சா என்ன? இல்ல அங்கிள், நான் சாப்பிடத்தான் செய்வேன். அம்மா போய் சொல்றாங்க. சரிங்க செல்லம், வாய முடிக்கங்க. நீ நல்லா சாப்பிடுவேன்னு சொல்ற, உன் அம்மா என்னடா சாப்பிடவே மாட்டேங்கிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுல நான் யார் சொல்றத நம்புறது? டாக்டர், இவதான் போய் சொல்றா. அப்படியா? நீங்க தான் போய் சொல்றீங்களா? இல்ல டாக்டர் அங்கிள், நான் நல்லா சாப்பிடுவேன். பொய்யெல்லாம் சொல்லல. என்னென்ன சாப்பிடுவான்னு நீங்களே கேளுங்களேன். டாக்டர் அங்கிள், உங்களுக்கு போன் வருது. இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல்லடி. ஹலோ. அப்படி குரலை கேட்டாலே பயமா இருக்கு. ஹலோ, யாருங்க? போன் போட்டு இப்படி பேசாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? போன் போட்டுட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஹலோ ஹலோ, யார் இது? புது நம்பரா இருக்கு. போன் போட்டு லைன்ல இருக்காங்க, ஆனா பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் அங்கிள், உங்களுக்கு பேய் போன் போட்டிருக்கு. பேய் போன் போட்டா தான் லைன்லயே இருக்குமா, பேசவே செய்யாதா, உங்களுக்கு தெரியுமா? பேசாம ரெடி. அப்படியே சொல்லும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஓ, உங்களுக்கு தெரியாதா? சரி, நீங்க நல்லா சாப்பிடுவேன்னு சொல்றீங்களே, அப்படி என்னென்ன சாப்பிடுவீங்க? ஐஸ்கிரீம், கேக்கு, பிஸ்கட், குக்குரே எல்லாமே சாப்பிடுவேன். நீங்களே சொல்லுங்க, நான் நல்லா தானே சாப்பிடுவேன். இந்த தோசை, இட்லி, அம்மா செஞ்சு கொடுக்குற சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடுறது இல்ல. ஐயா, அது நல்லாவே இருக்காது அங்கிள். என் அப்பாவே சாப்பிட மாட்டாரு, நான் எப்படி சாப்பிடுறது? ஐயே, அடி வாங்கிருவடி. இதெல்லாம் இல்ல டாக்டர், இவளோட அப்பாலாம் நல்லா சாப்பிடதான் செய்யறாங்க. இவதான் போய் சொல்றா. இங்க பாருங்க தங்கம், அம்மா செஞ்சு கொடுக்குற சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாமே நல்லா சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் வாயில புண்ணு வராது. வாயில புண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்படியே வயிற்றுக்குள்ள போயிரும். அப்படியே வயிற்ற கிழிச்சு. ஐயோ, வயித்த கிழிப்பீங்களா? ரத்தம் வருமே. ஆமா, வரத்தான் செய்யும். ஒழுங்கா சாப்பிடாத பிள்ளைங்க எல்லாம் இப்படித்தான் செய்வோம், தெரியுமா? வேண்டாம் வேண்டாம், ஏன் வயித்தெல்லாம் கிழிக்க வேண்டாம். அப்புறம் உள்ளக்க இருக்க குடல்லாம் எடுத்துருவீங்கல்ல. ஆமா, வயிற்றுக்குள்ள இருக்க குடலாம் எடுத்துருவோம். நீ தான் சாப்பிடவே மாட்டேங்கிறிய. இல்ல அங்கிள், நான் நல்லா சாப்பிடுறேன். அம்மா செஞ்சு கொடுக்க சாப்பாடெல்லாம் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுறேன். குட் கேர்ள். பாருங்க மேடம், உங்க பொண்ணை சாப்பிடலன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்துருங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம். என்னது? டீமண்டா? ட்ரீட்மெண்ட் இல்ல சொல்லுவோம், ட்ரீட்மெண்ட். வயிற்ற கிழிக்கிற ட்ரீட்மெண்ட். இல்ல இல்ல, நான் நல்லா சாப்பிடுவேன். இனிமே என் வாயில புண்ணே வராது. நான் நல்லா சாப்பிடுறேன். சொல்ல வேண்டிய ஆள் சொன்னாதான் உனக்கு புரியுது. சரி மேடம், இனிமே நல்லா பாத்துக்கோங்க. நல்லா சாப்பாடா செஞ்சு கொடுங்க. ஜூஸ், ஃப்ரூட்டு எல்லாமே கொடுங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. சளி பிடிக்குதுன்னா நினைக்காதீங்க, நீங்க தாராளமா கொடுக்கலாம். சரிங்க டாக்டர். அப்புறம் மாத்திரை இதெல்லாம்? இல்ல, இதுக்கு மாத்திரையே தேவையில்ல. ஒரு டானிக் வேணா எழுதி கொடுக்குறேன் பசிக்கிறதுக்கு. சரிங்க டாக்டர். சரிங்க செல்லம், நல்லா சாப்பிடணும், சரியா? சரி. யார் இது திரும்ப திரும்ப போன் போடுறது? அதுவும் ஒரே நம்பர்ல இருந்தே வருது. ஹலோ ஹலோ, இப்படி போன் போட்டுட்டு பேசாம இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஏதாவது பேசுங்க, இல்லைன்னா போன் போடாமையாவது இருங்க. எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இவருக்கு மட்டும் இந்த வேலை இருக்கு, எங்களுக்குள்ள வேலையே இல்ல பாரு. என்னடா இது, போன் போட்டுட்டு அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. கட் பண்ணா போடாம இருக்க வேண்டியதானே? என்னம்மா ஜோதி, போன் பேசிட்டியா? ஜோதி, ஓ, இன்னும் பேச முடிக்கலையா? சரி, அப்புறம் வரேன். ஜோதி, ஐயோ, ஜோதி. இருக்கேன். மின்னல் ஒரு கோடி எந்த நோய் தேடி வந்தது. ஓ, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே. என்ன விளையாட்டு இது? போன் போட்டா பேச மாட்டியா என்ன? அது வந்து உங்ககிட்டதான் போன் இருக்கே, அப்படி எதுக்காக வேற நம்பர்ல இருந்து போட்ட? இல்ல, சும்மாதான். ஓஹோ, சும்மா தான் போட்டியா? சரி சொல்லு, என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னா எதுக்காக போன் போட்டேன்னு சொல்லு. சும்மாதான் போட்டேன். வார்த்தை தேன் பார்த்ததே, மௌனம் பேசியதே, குளிர் தென்றல் வீசியதே. சும்மா போட்ட? ஆமா, சரி, என்ன பண்ற? நான் சும்மாதான் இருக்கேன். நீங்க? நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏழை தேடிய கண்ணி என் காதல் தேவதையே. அப்புறம் அப்புறம் ஒண்ணுல, நான் போன வைக்கிறேன். ஏ வச்சிடாத. வச்சுட்டேன். பரவாயில்ல, டெவலப் ஆயிட்டான். மேடம் இப்போ போன் போடுற அளவுக்கு வந்துச்சு.
ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.